வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். குட்டி குட்டி கதைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஒரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரில் குளம் ஒன்று இருந்தது. பொதுவாக குளங்கள் என்றால் தாமரை பூக்களும் அல்லிப்பூக்களும் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த குளத்தில் வேண்டாத செடிகளும் நிறைய வளர்ந்து கிடந்தது. கூடவே அந்த ஊர்க்காரர்களும் குப்பைகளும் வேறு போட ஆரம்பித்தார்கள். அதனால் அந்த குளம் ரொம்பவும் அழுக்காகவும் கேவலமாகவும் இருந்தது. இந்த குளத்தில் நிறைய தவளைகள் வாழ்ந்து வந்தன. குளத்தோடு தண்ணீர் ரொம்பவும் அழுக்காக இருந்தது. அதில் இருந்த தவளைகளும் ரொம்பவும் அழுக்காக மாறிவிட்டது. பக்கத்து குளத்தில் வசிக்கின்ற சில தவளைகள் வந்து அந்த தவளைகளை பார்க்க வந்தது. அந்த பளபளப்பான தவளைகளை கண்டு இக்குளத்தில் இருக்கும் தவளைகள் ஏக்கத்தோடு பார்த்தன. அவைகளை அது குதூகலத்துடன் வரவைத்தது. பக்கத்து ஊர் தவளைகள், இந்த ஊரு அழுக்கான குளத்துல இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. அதை வெளிப்படையாக சொல்ல அழுக்காக இருக்கும் தவளைகள் வருத்தப்பட்டன. பக்கத்து ஊர் தவளைகள் இந்த ஊருக்கு அழுக்கான குளத்துல இறங்குறதே பிடிக்கல. தவளைகள் கூப்பிட்டாலும் அவர்கள் வசிக்கும் இடம் அழுக்காக இருந்ததால் அவைகளுக்கு வர பிடிக்கவில்லை. அதை வெளிப்படையாகவே சொல்ல அழுக்காக இருக்கும் தவளைகள் வருத்தப்படுமே என்று தயங்கியது. அதனால நாம எல்லோரும் இங்கேயே கூட்டமா மேலேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. பக்கத்து ஊர் தவளைகள் என்ன நினைக்கின்றன என்பதை அழுக்கு தவளைகள் புரிந்து கொண்டன. அவைகள் ஊர்க்கதைகளையும் உலகத்து கதைகள் எல்லாத்தையும் ஜாலியாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். பேச்சு அப்படியே திசை மாறி, இந்த ஊர் குளம் ஏன் இவ்வளவு அழுக்காக இருக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சில் வந்து நின்னுச்சு. அழுக்கு குளத்துல வசிக்கிற தவளைகள், நாங்கள் என்ன செய்வது? இந்த குளத்தில் மனுஷங்கள் குப்பையை கொட்டிட்டு வராங்க. போதாதைக்கு வேண்டாத செடிகள் எல்லாம் வர முளைச்சிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாங்க. இதுக்கு பக்கத்து ஊர் தவளைகள், மனுஷன் மேல வேண்டாத செடிகள் மேலேயும் குறை சொல்வதை விட்டுவிட்டு நீங்கள் வசிக்கின்ற குளத்தை சுத்தமாக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் என்று கூறியது. அது தெரியாமல் தானே இவ்வளவு நாள் இந்த அழுக்கு குளத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம் என்று கூறியது. நாங்கள் உங்களை மாதிரி சுத்தமான குளத்தில் வாழ பலபலவென்று இருப்போம் இல்லையா என்று வருத்தப்பட்டு கூறியது. பக்கத்து ஊர் தவளை கூட்டத்தில் இருந்த குட்டி தவளை ஒன்று, நான் ஐடியா சொல்கிறேன் என்று கூறியது. உடனே தவளைகளும் சொல்லு தங்கமே அதை உற்சாகமாக கேட்டது. இந்த குட்டி தவளையோ கூற ஆரம்பித்தது, முதல்ல இந்த குளத்தை நம்ம சுத்தம் செய்யணும். வேண்டாத செடிகளில் உங்களுக்கு இந்த குளம் கெட்டு போகுது, ப்ளீஸ் நீங்கள் வெளியே வந்துவிடுங்கள் என்று கேட்கலாம். ஊர்க்குளத்துல நிறைய தாமரை பூக்கள் இருக்கு. அதுல ஒரு சில செடிகளை கொண்டு வந்து இங்கு வைத்தால் குளம் அழகாக மாறிவிடும். குளம் அழகாக மாறினால் மனுஷங்க யாரும் குப்பையை கொட்ட மனம் வராது அப்படின்னு குட்டி தவளை சொன்னது. குட்டி தவளை ஐடியாவோ எல்லா தவளைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே எல்லா தவளைகளும் ஒன்று சேர்ந்து கஷ்டப்பட்டு குளத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சது. தவளைகளோட கஷ்டத்தை பார்த்து, இருக்கிற வேண்டாத செடிகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் இங்கிருந்து குளத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். உங்களுக்காக எங்களால் முடிந்த சின்ன உதவி இது என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பிவிட்டது. அடுத்த வேலையா பக்கத்து ஊர் குளத்துக்கு போய் அதுல இந்த தாமரை பூக்கள் கிட்ட, எங்க ஊர் குளத்துல நாங்க சுத்தம் பண்ணிட்டோம், உங்களில் கொஞ்சம் பேர் எங்க ஊர் குளத்துக்கு வந்து வாழ்ந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. மக்கள் யாரும் குப்பையை போட மாட்டாங்க, அதனால நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. தாமரை பூக்களும் அதை ஏற்றுக்கொண்டு தவளைகளோடு கிளம்பி அங்கு குளத்தில் தண்ணீரில் முழுகவும் அது அழகாக வளரவும் தொடங்கியது. அழுக்கு குளமோ
தவளைகளின் முகம் தண்ணீரில் பளபளவென்று தெரியும் அளவிற்கு குளம் சுத்தமாக அழகாக மாறியது. பூக்களும் வேறு பூத்து குலுங்க ஆரம்பித்தது. அந்த ஊர் மக்கள் இப்பொழுது குளத்தில் குப்பை கொட்ட மனமே வரவில்லை. அதனால் அங்கு குப்பையும் கொட்டவில்லை. அப்பொழுது அழுக்கு குளம் சுத்தமான குளமாக மாற ஆரம்பித்தது. அழுக்கு குளத்து தவளைகளோ பளபளப்பாக மாறிவிட்டன. இப்பொழுது அழகாகவும் மாறிவிட்டது. சுத்தம் என்பது நாம் செய்யும் முயற்சியில்தான் உள்ளது என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.